நம்ம ஏசப்பா பெரிய பாவியை எடுத்து சின்ன பாவியா மாத்துறவர் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லு, பெரிய பாவியை எடுத்து நல்ல கையை பிடிச்சு, நல்ல கையை இறுக்கி பிடிச்சு, தோளில் தட்ட முடிஞ்சா தட்டி சொல்லு, பெரிய பாவியை எடுத்து சின்ன பாவியா மாத்துறவர் இல்லை, பரிசுத்தவானாய் மாற்றுகிறவர். பக்கத்தில் பார்த்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லு, நீதிமானே, பரிசுத்தவான். இன்னைக்கு இருக்கிற நிலைமை இல்லை மக்களே, நாளைக்கு உனக்கு உன்னுடைய பழைய காலங்கள், கடந்த காலங்களை வைத்து ஆண்டவர் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இல்லை. நீ தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே உன் எதிர்காலத்தை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால என்னால தைரியமா சொல்ல முடியும், என்ன நிலைமையில நீ இன்னைக்கு இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுவதற்கு, உன்னோடு இடைபடுகிறதற்கு நீ இடம் கொடுப்பாய் என்றால், நீ இந்த இடத்தை விட்டு போகும்போது கர்த்தர் உன்னை பலப்படுத்தி தான் அனுப்புவார். சொல்ற பிள்ளைங்க ஒரு காரியத்தை சொல்லட்டா, இந்த உலகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கும் சரி, இந்த உலகத்தில் நீ பார்க்கிற பல பிரச்சனைகளையும் தீர்க்கிறதும் சரி, அறிவாளியால முடியாது, ஞானவான்களால முடியாது, பணம் வச்சிருக்கிறவன், பட்ட படிப்பு வச்சிருக்கிறவனால முடியாது. யாரால முடியும்னா, தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒரே ஒரு மனுஷனால மட்டும்தான் முடியும். பலத்தினாலும் அல்ல, சத்தமா, பராக்கிரமத்தினாலும் அல்ல. மக்களை நான் உனக்கு சொல்லட்டா, பலத்தினால சில காரியத்தை செய்யலாம், பராக்கிரமத்தினால சில காரியத்தை செய்யலாம், ஆனா தேவனுடைய ஆவியினால ஒரு காரியத்தை செய்ய முடியும். ரெண்டு காரியத்தை தான் தேவனுடைய ஆவியினால செய்ய முடியும். என்ன காரியம் தெரியுமா? அத பலமும் செய்யாது, பராக்கிரமும் செய்யாது. ரெண்டு காரியத்தை. ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை ஜெயிச்சு பரிசுத்தமா வாழ்றதுக்கு அவருடைய ஆவி இருந்தா மட்டும்தான் முடியும். நம்பர் 1. நம்பர் 2, அவருடைய வேலையை செய்யறதற்கு அவருடைய ஆவி இருந்தா தான் நடக்கும். ஒரே ஒரு தடவை என்னை பலப்படுத்திடுறீங்களா, ஒரே ஒரு தடவை மறுபடியும் என்னை புதுப்பிச்சிடுறீங்களா, உயிர்ப்பிச்சிடுறீங்களான்னு கெஞ்சினார். எதுக்கு தெரியுமா? தேவனுடைய ஆவிக்காக. நான் உனக்கு சொல்றேன் மகன், இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியாம குந்தி 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 நடக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படாம இருக்கிறது தான். அன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆளுகை செய்ய விரும்புகிறேன், நான் உன்னை நிரப்ப விரும்புகிறேன், நான் உன்னை நடத்த விரும்புகிறேன். இன்னைக்கு இருக்கிற